இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கீரை குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். அது கூட வந்து வத்தல் கொஞ்சம் வறுத்து வச்சிட்டேன். எனக்கு மதியான நேரத்தில் இந்த வத்தல் அப்பளம் இல்லாமல் இந்த லஞ்சே வந்து கம்ப்ளீட் ஆகுற மாதிரியே இருக்காது. இந்த கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டா தான் என் நாக்குக்கெலாம் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ட்டே நான் வறுத்து வச்சுருவேன். காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிச்சன் வந்து அப்படியே இருந்ததா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பாயில் எக் கொடுத்துட்டோம்னாக்கா டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருவாங்க. நான் பாப்பாக்கெலாம் வந்து விளையாட்டு காட்டி சாப்பாடு ஊட்டி விட்டதே கிடையாது. டிவி போட்டுருவேன், இல்லைன்னா அப்படியே கொடுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. பெரிய பொண்ணு வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். அப்போ இந்தியாவில் இருந்தோம் விளையாட்டு காட்டி தான் வந்து சாப்பாடு ஊட்டுவோம். இங்கே பாரு காக்கா, இங்கே பாரு குருவி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊட்டுவோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து வெளியே ஊட்டினோம்னாக்கா பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஹெல்த்தி இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சாப்பாடு பருப்பெல்லாம் குழச்சி தானே ஊட்டி விடுவோம். அது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் போல். இவங்க பீஸா பர்கரை தவிர வேறு எதுவுமே கையில் வைக்க மாட்டாங்க. எல்லாமே ஸ்பூன் தான். அதனால ஸ்பூன் தான் பசங்களுக்கு கொடுத்தே பழக்கப்படுத்தியாச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.